பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்ல. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உலகத்தின் அதிபதி பல சூழ்நிலைகளிலே நம்மை தாக்க, நம்மோடு போராட, நம்ம எப்படியாவது இந்த உலகத்திலேயே நம்மை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் போராடுவான். ஆனால் நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்பதை இயேசு ஜெபித்தாரே, அந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கும் இந்த உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் காமிச்சு இந்த உலகத்தில் பிசாசு நம்மளை இழுத்து போட அனுமதிச்சிடவே கூடாது. அதனால தான் நம்ம தொடர்ந்து உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உலகத்துக்கு கவலைகள் அந்த உலகம் தரும், உலகம் நம்முடைய ஆத்மாவை போஷிக்காது, இந்த உலகம் தற்காலிக சமாதானத்தை கொடுக்கும், இந்த உலகம் ஒரு போலியான சந்தோஷத்தை கொடுக்கும். நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், அந்த உலகத்துக்குன்னு சொல்லி ஒரு ஞானம் உண்டு. அந்த ஞானத்தை வைத்து ஒரு நாளும் நாம் தேவனை தேட முடியாது. கவனமாக இருக்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு இன்னொரு சவாலை இந்த உலகம் வைக்கிறது. அது என்னவென்றால், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். கொலோசியர் 2:8 வாசிக்கிறேன். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. உலகத்திற்கென்று சொல்லி சில வழிபாடுகள் உண்டு. அப்போ உலகம் அது தனக்கென்று சில வழிபாட்டு முறைகளை வைத்திருக்கிறது. அந்த உலகம் தன்னை அது ஆராதிக்க வைக்கும், தனக்கு முன்னுரிமை கொடுக்க வைக்கும், தனக்கு தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்திற்கென்று ஒரு வழிபாடு. அந்த உலக வழிபாட்டிலே அநேகர் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க, அதாவது என் உழைப்பு தான் என்னுடைய மூச்சு, அப்படிலாம் பேசுவாங்க. அது மாத்திரமல்ல, ஒர்க்கஹாலிக்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போதும் நான் வேலையிலேயே இருப்பேன், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வேலை தான், என்னுடைய மனசெல்லாம் வேலை தான். ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவரை ஜெபிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க. அவரை பற்றி அவருடைய மனைவி சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் நைட் டியூட்டி பண்ணிட்டு காலையில் வந்து 1 மணி நேரம் தூங்கிட்டு திரும்பவும் ஓடுவாராம் அடுத்த வேலைக்கு. அவர் அங்கே வேலை பார்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் இன்னொரு வேலைக்கு போவாராம், அங்கே போய் அந்த வேலையை செய்கிறதுக்காக. இப்படி வேலை 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 வேலை. அவர் அடிக்கடி சொல்வாராம், ஒர்க்கஹாலிக், நான் வேலையை மதுபானத்தை போல குடிச்சு வச்சிருக்கிறேன். அதனால அந்த வேலை போதையிலேயே இருப்பார். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, அவர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து பைத்தியம் பிடிச்ச நிலைமையில கூட்டிகிட்டு வந்தாங்க. எவ்வளோ பரிதாபம். அவர் வேலையை பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டார். ஏன்னா உலக வழிபாடு அதுதான். அது தன்னை தேட வைக்கும், அது தனக்குரியதை முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்க வைக்கும். அதே கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தை நான் படிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? அப்போ உலக வழிபாடுகளில் பல காரியங்களை இந்த உலகம் சட்டத்தை போல அமைத்து வைத்திருக்கும். நிறைய காரியங்கள் கிறிஸ்தவர்களே அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு திருமண வீட்டுக்கு போகும்போது, கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளைய அவங்க அழைச்சிட்டு போகும்போது, அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஏறி இருக்கிற கார் புறப்பட்ட கொஞ்சம் ஒரு செகண்ட், ஒரு 2-3 வினாடிகளுக்குள்ள ஒரு பெண், அழகா அந்த கல்யாணத்துக்கு வந்த பெண், தன்னுடைய கையில் ஒரு ஆண் குழந்தைய வச்சிருக்கிற பெண் காருக்கு முன்னால் பாஞ்சிட்டா. எனக்கு ஒரே பதற்றமாச்சு. என்னது, கார் போகும்போது காருக்கு முன்னால் பாஞ்சிட்டாலே என்னெல்லாம் யோசிக்க வைக்கும் பாருங்க. உடனே ஐயோ அப்படின்றேன். அங்கே நிற்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க, விட்டுருங்க ஒன்றும் இல்லை, அது எங்கள் கல்ச்சரா அப்படின்னு பார்த்தா அப்புறம் சொல்கிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை போகும்போது இப்படி ஒரு சுமங்கலியாய் வாழ்கிற ஒரு பெண் ஆண்மகனை பெற்றெடுத்திருந்தால் அவள் காருக்கு முன்னால் போகிற இந்த பொண்ணு அந்த வீட்டில் நல்லா வாழ்வாங்களாம், அந்த மாப்பிள்ளை நல்லா வாழ்வாங்களாம். நான் யோசித்தேன், இதுக்கு எதுக்கு அப்புறம் இவ்வளோ ஜெபம், எதுக்கு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி இந்த திருமணத்தை நடத்தணும், இதுக்காக எதுக்கு இவ்வளோ பிரயாசப்படணும்? அப்போ கல்யாணம் ஆன உடனே நேராக ஒவ்வொரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு முன்னாலேயும் இப்படி ஆண் மகனை பெற்ற அந்த பெண்
தாவி இருக்கலாமே. இதெல்லாம் உலக வழிபாடுகள். இன்னைக்கும் கல்யாணத்துக்கு முன்னால் முந்தின நாள் கட்டையை வச்சு அதுக்கு மஞ்சளை ஊற்றுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கும் கல்யாணம் பேசும்போதே நல்ல காலம் எது என்று, ராகு காலம் எது, இதெல்லாம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கேலண்டரில் நட்சத்திரங்களை பார்க்குறவங்க இருக்காங்க. உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் கிறிஸ்துவுடனே மரித்தது உண்டானால், பிரியமானவர்களே, இந்த உலகம் எவ்வளோ வஞ்சிக்குது தெரியுமா? நாங்கள் பார்க்க மாட்டோம், ஆனால் சும்மா நான் என் ஸ்டாரை பார்க்குறேன்னு வாங்க. செய்யாதீங்க. இதெல்லாம் உலகத்தின் வழிபாடுகள். வலது காலம் எடுத்து வச்சு வா. இன்னும் ஒரு சிலர் விதவையாயிட்டா அவங்கள அவமதிப்பாங்க. விதவைகள் அந்த முன்னால் நிற்கக்கூடாது, குழந்தை இல்லாதவங்க முன்னால் வரக்கூடாது, அவங்க எதுலேயும் முன்னால் நிற்கக்கூடாது. இதெல்லாம் உலகத்தினுடைய வழிபாடுகள். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா கவனம். சிலவங்க மரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது துணியை கொண்டாந்து அவங்க மேலே போடுவாங்க. இல்லை, எங்களுடைய குடும்ப வழக்கம். செய்யாதீங்க. மரித்தவர்களுக்கு எதுக்கு புது துணி? கவனம். சின்ன சின்ன விஷயத்தை கூட பிசாசு உங்களை உலகத்தில் இழுத்து போடுவான். ஏன் தெரியுமா? உங்களை காணானுக்குள்ளே போக மாட்டான். நீங்கள் சொல்லணும், உலக வழிபாடுகள் அப்படி சொல்லலாம். நான் உலகத்தான் அல்ல. எனக்கு இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நான் வாழ்ந்தேன்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் காணானை இழக்கிறேன் என்று அர்த்தம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். கலாத்தியர் 4:3. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீ நடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நம்ம அப்படி தான் வாழ்ந்தோம். எல்லாருக்கும் ஒரு நாள் அப்படிப்பட்ட காரியங்கள், உங்கள் குடும்ப வழக்கங்கள், இதெல்லாம் உலக வழிபாடுகள். இது ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. தேவனை கோபம் முட்டிடாதீங்க. மூட நம்பிக்கைக்கு தேவன் விரோதி, மறந்துடாதீங்க. ஒரு நாளும் அதை செய்யாதீங்க. அந்த 9வது வசனத்தை நான் படிக்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி, பவுலங்க கலாத்திய சபைக்கு எழுதும்போது கடிந்து கொள்ள, திரும்ப ஏன் அங்கே போறீங்க? திரும்ப போகாதீங்க. கவனம். மனம் திரும்புவோம். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். இதை மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். கொலோசியர் 2:8 இந்த நாளினுடைய மனன வசன சவால். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்முடைய உலகத்தின் வழிபாடுகளுக்கு விலக்கி அவர் நம்மை மீட்டுக்கொள்வாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உலகத்தின் வழிபாடுகளிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கவனமாக இருக்க கிருபை தாரும். ஒரு நாளும் ஜாக்கிரதையோடு எங்கள் ஓட்டத்தை ஓட உதவி செய்யும். எந்த விதத்திலும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ எங்கள் வாழ்க்கையில் உலகம் வந்துவிடாத நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளை மூலமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இலவசமான ஆம்புலன்ஸ், இலவசமான டயாலிசிஸ் சென்டர், அது மாத்திரமல்ல மிகவும் தேவையுள்ள படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கான ஒரு IAS அகாடமியையும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாம் நடத்தி வருகிறோம். இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்ஸ்க்காக நாம் இலவசமான தையல் பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து இன்னொரு புதிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், நாம் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய இதே கேம்பஸில் நம்ம ஒரு விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டரும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் எக்ஸ்ரே, ECG, EEG, ஸ்கேன், எக்கோ, அல்ட்ராசவுண்ட், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் அங்கே இருக்க போகிறது. இந்த லேபானது மிகவும் ஏழைகள், பணத்திற்கு வழி இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே நாம் அதை செய்ய போகிறோம். மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சென்னை பட்டணத்தில் மிக குறைந்த விலையிலே நாம் கொடுக்க இந்த சேவையை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய மொத்த செலவு 45 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இதுக்காக நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து ஜெபித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 45 லட்சத்தையும்
45 பேர் 1,00,000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் 90 பேர் 50,000 கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 180 பேர் 25,000 ரூபாய் கொடுக்கிறவர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதிலே நீங்களும் எங்களுக்கு ஜெபத்தோடு தோள் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை இந்த மெடிக்கல் டீமில், இந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரியில் யாராவது நாங்கள் இணையணும், இப்படிப்பட்ட மிஷனுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு யாராவது விரும்புனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை எங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ண நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். God bless you.